இதில் வந்து அதான் சொல்கிறேன்ல, விவேக் சார் வந்து எல்லா படத்துலேயும் ஒரு பாடி லாங்குவேஜ் வச்சுருப்பார். வழக்கமாக ஒரு இருக்கணும். எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து சங்கர் சார் சொல்லும்போதே, பாபு வழக்கமான விவேக் சாரை இந்த படத்தில் பண்ணக்கூடாது நீ அப்படி சொல்லிவிட்டு, அவர் வந்து எப்படி நடக்கணும், எப்படி சிரிக்கணும் அப்படி சொல்லி விவேக் சாருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு பாடி லாங்குவேஜ் வந்து அவர் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தார். ஸோ நான் பண்ண ஒவ்வொரு அசைவும் எப்படி திரும்பணும், எப்படி நடக்கணும், எப்படி சிரிக்கணும், எப்படி திரும்பி எல்லாமே வந்து சங்கர் சார் சொன்னதை நான் செஞ்சுருக்கேன். ஸோ வழக்கமான ஒரு விவேக் சாராக இல்லாமல் இந்த படத்தில் வந்து வேறொரு விவேக் சாராக இருக்கும். இதை படத்தை பார்க்கும்போது இது நான் தானா அப்படிங்கிறது எனக்கு பெருமையாகவும் ஒரு எப்படி நம்ப முடியாத அளவுக்கு இருக்குது. எனக்கே படம் பார்க்குற ஆடியன்ஸுங்க வந்து எனக்கு விவேக் சார் ரொம்ப பிடிக்கும். பர்சனலாக அவர் கூட ரொம்ப வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ விவேக் சார் உயிரோடு இல்லை, ஆனால் இன்றைக்கி படம் ஃபுல்லாக அவர் இருக்கிறாரு. அப்படிங்கும்போது அது அந்த சங்கர் சார் வந்து விவேக் சார் மேலே எந்த அளவுக்கு மரியாதை வச்சுருக்காரு, அந்த நன்றி கடனை வந்து அவர் செஞ்சுருக்காருங்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. அதனால தான் நான் வந்து விவேக் சாரோட இடத்துல நான் வந்து நடிச்சிருக்கேங்கிறது எனக்கு பெருமையாக இருக்குது. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு சங்கர் சாருக்கு நான் ரொம்ப நன்றி, தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எவ்வளோ நிமிஷம் சார் வருவீங்க விவேக்? இல்லை சார், நான் நடித்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளுக்கு மேலே நடிச்சிருக்கேன். ஆமாம், அது நீங்கள் படம் பாருங்கள் சார், பார்க்கும்போது தான் சார் தெரியும். சார் மியூசிக் எந்த அளவுக்கு சார் இருக்குது? ஏன்னா முதல் பாட்டில் ரஹ்மான் சார் இருப்பார். இப்போ இல்லை மியூசிக் அதுதான் சார். இப்போ வந்து என்னென்னா, இந்தியன் படத்தை பொறுத்தளவு வந்து ரஹ்மான் சார் சாங் எல்லாமே சூப்பர் ஹிட். இன்றைக்கும் வந்து அந்த சாங் எல்லாருமே முடங்கலாம். அந்த சாங் எல்லாருமே வந்து இந்தியன் சாங் வந்து எல்லாருக்கு இதுலேயே எல்லார் மனசில் இருக்கிற மாதிரி சாங் தான். இன்றைக்கி வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு அனிருத்தை வந்து அவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அனிருத்தை யூஸ் பண்ணியிருக்காருங்க போது இப்போ என்ன தேவையோ அவர் அந்தளவுக்கு வந்து அவர் என்ன கேட்டால் அவர் அந்தளவுக்கு ஜூஸ் புளிஞ்சிருக்காரு அனிருத்தை. இன்றைக்கி குழந்தைங்களாம் சில்ட்ரன்ஸ் எல்லாரும் வாங்கி பாடுறாங்களே, முணுமுணுக்கிறாங்களே, பெரியவங்க பாடுறாங்களே இல்லையோ, குழந்தைங்க எல்லாருமே பாடுறாங்க. ஸோ சங்கர் சாரை பொறுத்தவரை என்னென்னா, இப்போ நாளைக்கு ஃப்ரம்மே இல்லாத ஒரு புதுசாக ஒரு மியூசிக் டேரக்டர் வந்தால் கூட சங்கர் சாரை வந்து திருப்திப்படுத்தவே முடியாது. அந்த 100% வர்ற வரைக்கும் சங்கர் சார் எனக்கு இது வேணும், இப்படி வேணும், எனக்கு பிஜிஎம் இப்படி வேணும், வரிகள் இப்படி வேணும், இந்த இடத்துல இந்த வார்த்தை வேணும்னு சொல்லி அவர் புளிஞ்சு எடுத்துருவார். ஸோ எந்த மியூசிக் டேரக்டர் வந்தாலும் அவருக்கு என்ன தேவையோ அது கிடைக்கிறக்கே விட மாட்டார். ஸோ என்னை பொறுத்தளவு வந்து சங்கர் இப்போ இந்த சாங் எல்லாமே ஹிட்டு காரணம்னா அவர் டியூன் போட்டு கொடுத்தாலும் அதை வந்து அவர் செலக்ட் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குல்ல, எனக்கு இது போதும், இது வேணும், இது வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்கு முழு கிரெடிட் வந்து சங்கர் சார் தான். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் யாரை பற்றி? சித்தார்த் சார் அது அவர் சொல்லவே வேண்டியதில்லை. அவருக்கு கொடுத்த பங்கு வந்து அவருக்கு பாய்ஸ்னு ஒரு படத்தில் அவர் அறிமுகப்படுத்தி விட்டார். இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு அளவுக்கு ஹீரோ ஆகிட்டார். அவருக்கு என்ன தேவையோ அந்த இம்பார்ட்டன்ஸ் அவர் கரெக்டாக கொடுத்துருக்காரு. இன்றைக்கி வந்து யூத் ஆடியன்ஸுக்கு எல்லாரும் மனசுலையும் பதிகிற மாதிரி அவருக்கு உண்டான விஷயம் வந்து நம்ம என்ன கேள்வி வைக்கணுமோ அதை வந்து சித்தார்த் மூலியமாக கேள்வி வைக்க வச்சுருக்காரு. சார் எச்எஸ்டைய போர்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க. இல்லை சார், இனி இருக்குல்ல சார் படம். சார் இன்னைக்கு மனோபாலன் சாரும் விவேக் சாரும் நம்ம கூட இல்லை, பட் ஆனால் ஏஐ மூலமா அவங்கள வச்சு பண்ணியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு அந்த அவுட்புட் வந்திருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, அந்த அவுட்புட் எப்படி வந்திருக்குங்கிறது இப்போ நான் சொல்லக்கூடியது. ஏன்னா நான் நடிச்சிருக்கேன், விவேக் சாராக நான் நடிச்சிருக்கேன். நீங்கள் தான் சொல்லணும் படம் பார்த்துட்டு. விவேக் சார் இல்லை, விவேக் சார் பதில் நான் நடிச்சிருக்கேன். படம் பார்த்துட்டு அவுட்புட் எப்படி இருக்குங்கிறது நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் எந்த அளவுக்கு சார் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறீங்க? பிகாஸ் அவர் நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறது என்னன்னா, அதுதான் சொல்கிறேன்ல, விவேக் சாருக்கு பதில் நான் இன்றைக்கி நான் நடிக்கிறேங்கிறதே எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படிங்கிறதே அது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா, விவேக் சாருடைய ஃபேன் நான். அவர் கூட நான் பல வருஷமாக அவர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ அவர் இல்லாத ஒரு இடத்த வந்து நான் ஃபில்லப் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு இதை விட வேறு இது பெருசாக நான் சாதித்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.